உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள்னா என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான். அவ்வகையில் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக ஒரு வருஷம் சார். பயங்கரம் சார், தாங்க முடியாத டென்ஷன். என்ன பணம் வந்தாலும் நம்மகிட்ட வரவே மாட்டேங்குது சார். இந்த நிலைமையை உருவாக்கியிருப்பார். இப்போ பண கஷ்டம் அப்படின்னா என்னங்கிறத காட்டி கொடுத்துருப்பார் உங்களுக்கு. 2 5 கூடியவர் 8 மாதிரி. சில பேருக்கு குழந்தை ஓகே ஆகியே இருக்காது. 2-3 தடவை ஐயோ ட்ரை பண்ணிட்டேன் சார், நடக்கலை போன்றவையெல்லாம். இப்போது இந்த குரு பகவான் 9இல் வரும்போது 9ஆம் இடம் என்பது என்னென்னா பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் வரும்போது என்றைக்குமே பிருந்தா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு பகவான் 9க்கு வந்துட்டார்னா ஊரை விட்டு கூட நீங்கள் ஓடி போகலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அவர் தரார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஒரு புதிய இடம். அந்த இடம் என்பது 9ஆம் இடம் என்பது ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய இடம். புதுசாக அப்படி எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய இடம்னா அது 9ஆம் இடம் தான். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் பார்க்கிறார். ஃபஸ்ட்டு வந்தவொடனே வேற விருச்சிக ஐ வாண்ட் டு சி அப்படின்ட்டு உங்களை தான் முதல்ல பார்க்குறார். 5ஆம் பார்வையாக ஒரு விருச்சிகத்தை பார்க்குறார். இப்போது விருச்சிகத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாயிடும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோடையே தெரிஞ்சால் போதும் சார், நல்ல என்விரான்மெண்ட்டு, இல்லை பெரிய பெரிய ஆட்கள் இவங்களோடய இருந்தால் போதும், எப்படியாவது இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி நல்ல பதவிக்கு போயிடுவேன் நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு தொடர்பு நன்மை பயக்கும்னா அந்த மாதிரி குரு பகவான் உங்கள் உடம்பை பார்க்கும்போது நல்ல நல்ல நண்பர்கள் சம்பந்தம் என்பது ஏற்படும். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம். அடுத்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் என்பதால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி என்பது ஓகே ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பத்துக்கு போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தி என்பது நடந்தான அதே நேரம் குழந்தை விஷயமும் ஓகே ஆகும். இப்போ தான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது சார், அதுக்குள்ளே டக்குன்னு ஓகே பண்ணிட்டாங்க, என் பொண்ணு அம்மா ஆகிட்டா நான் பாட்டி ஆகிட்டேன். விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் ஒரே சந்தோஷம்தான். ஆனால் காரணம் என்ன, 5ஆம் இடம் குருவனுடைய வீடு. அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்துலேருந்து குழந்தை கொடுக்க ரெடியாக உட்காந்துருக்கார். அதை குரு வேற பார்த்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக புத்திர பிராப்தி என்பது உண்டாகும். சத்புத்திர சந்தானம்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். என் வாழ்க்கையில் உன்னை நான் ஜெயிக்கிறேன் அப்படி போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் அனுகிரகத்தாலே நடக்கும். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன, 9ஆம் இடத்து குரு வருவதால், உடம்பை பார்ப்பதால் லைஃப்பில் அடுத்த படிநிலைக்கான சம்பந்தங்கள் சேர்கிறது. முயற்சியை பார்ப்பதால் புதுசாக எந்திரிச்சு ஓடுவீங்க. அடுத்ததாக 5ஐ பார்ப்பதால் புத்திர பிராப்தியும் சொத்தும் சேரும். இது வரைக்கும் நான் ஐவிஎஃப் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னா இனிமேல் அது தேவையில்லை. நேச்சராகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா நன்மைகளும் குரு பகவான் தருவார். கண்டிப்பா சாமிஜி. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் இருக்கிறதுனால அவர்களுடைய கேரக்டரை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும் அப்படின்னு இதற்கு முன்னாடி உள்ள பதிவுல நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த நிலையெல்லாம் மாறுமா இந்த காலகட்டம்? ஆமா, நிச்சயம். காரணம் என்னவென்றால் அது சனினால் கிடையாது, அது ராகுவினால். 4ஆம் இடத்து ராகு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்பவர். அவர் கெட்ட பெயரை கொடுப்பார். அப்போது இந்த ராகு பகவான் இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் மாறிவிடுகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும்
குரு பகவான் பார்வை ராகு மேலே பட்டுட்டு இருந்தது. இந்த ஜூன் வரைக்கும், நல்ல கேள்வி. ஜூன் வரைக்கும் பட்டுட்டு இருந்தது. அது வரைக்கும் உங்கள் வண்டி ஓடிச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஜூனுக்கு பிறகு குரு பகவானோட பார்வை ராகுட்டு வந்து மிஸ் ஆகி மீனத்துக்கு போகுது. இப்போ ராகு தனித்து செயல்பட போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதை. இந்த 4 மாதமும் அவச்சொல், பழிச்சொல் போன்றவை வரும். மேலாக இருந்தால் ஃபீமேல்கிட்ட, ஃபீமேலாக இருந்தால் மேல்கிட்ட. தயவுசெய்து பேசாதீங்க. இந்த டிசம்பர் 6 வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். கண்டிப்பா. அதே மாதிரி மறுமணம் ஆகணும் அப்படின்னு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த மறுமணம் அப்படின்ற பாக்கியம் கிடைக்குமா? 200% கணக்கு. ஏன்னா 9ஆம் இடத்து குரு பகவானுடைய கோர்ட்டில் 9ஆம் இடத்து குரு பகவான் ப்ளஸ் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் 1 2ன்னு கேட்க வேண்டாம், எதை கேட்டாலும் ப்ளஸ் பண்ணுவார். ஸோ அதனால் நிச்சயம் நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து குழந்தை கொடுக்கறதுன்னு முடிவானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதன் அடிப்படையிலே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இந்த கடன் சுமையானது அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடன் தொல்லை நீங்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் கடனை தீர்க்கிறதுக்கு பதிலாக பேரதிர்ஷ்டத்தையே தரப்போறார். அதனால கடன்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா. இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க். பிரமாதமா இருக்கு. விருச்சிக ராசி பெண்கள், உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? நிறைய விருச்சிக ராசி பெண்களுக்கு பயங்கர சந்தேகம். ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஃபோன் பண்ணியே கேட்பாங்க, என்ன மேடம் விருச்சிகத்துக்குலாம் என் நல்லதே சொல்ல மாட்டேன்றீங்களே, இது வரைக்கும் நான் கெட்டதே சொன்னது இல்லைம்மா, விருச்சிகத்துக்கு எப்பயுமே நல்லது தான் சொல்லுவேன். அது ரீசன் என் குழந்தையே விருச்சிகம் அப்படின்றது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். என் குழந்தையே விருச்சிகம்ன்றதுக்குனாக நான் நல்லது சொல்லலம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், ராகு கேது மாதிரி ராட்சஸ் 2 பேர் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம்மா. ஆக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹனுமனுக்கே ஹனுமனோட பலம் தெரியாதான். எப்போ ஜாம்பவான் சொல்லும்போது தான் நீ ஒரு க்ஷணம் எகிரி குச்சியானா இந்த சமுத்திரத்தை தாண்டிடுவேன் அப்படின்னு ஜாம்பவான் சொன்னார். அப்போ தான் அவருக்கு அவரோட பலம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? ஆக அவரோட பலமே அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் விருச்சிக ராசி பெண்கள், உங்களோட பலமே உங்களுக்கு தெரியாது அப்படின்றது தான் உண்மை. உங்களோட பலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களால் ஏமாற்றப்படக்கூடிய ராசி கிடையாது விருச்சிகம். மற்றவங்களால் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி கிடையாது விருச்சிகம். அதாவது துரோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி கிடையாது விருச்சிகம். நீங்கள் உங்களை பதப்படுத்திக்கினீங்க, உங்களை பக்குவப்படுத்திக்கினீங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்றது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான்மா, அது உண்மை கதை கிடையாது. பட் இருந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, சூரியன் மேலே அலாதி காதலாதுக்கு, சூரியன் கிட்ட போகுமா, வெப்பம் தாங்க முடியாமல் எரிஞ்சி சாம்பல் ஆகிடுமா, சாம்பல்லேருந்து திருப்பி உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அதுதான் நீங்கள். ஆக விருச்சிகத்தில் பிறந்துட்டோங்க. நாங்கள் நிறைய பேர் 8ல் பிறந்துட்டோம். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்வாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ராசி சபிக்கப்பட்ட ராசி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இதை நான் பல பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு விருச்சிகம்னா நான் சொல்லணும்னு தோணும், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்காம்மா. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வெளிநாடு போவீங்க, டூருக்கு போவீங்க. குழந்தை வந்து வெளிநாடு வேலை கிடச்சிச்சிங்க, பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளிநாடு போயிருக்கு. அது போய் 2 வருஷம் ஆகுதுங்க. இப்போ சொல்லுது, அம்மா நீ வாம்மா வெளிநாட்டுக்கு, நான் வந்து உனக்கு ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறேன். என் பிள்ளை என்னை கூப்பிட்ருக்கா, நான் யூஎஸ் போயிட்டு வந்தேன், ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், மலேசியா போயிட்டு வந்தேன். இப்படி நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பிக்கல் புடுங்கல் பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிச்சுமா, நிம்மதியாக இருக்கம்மா அப்படியே நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம். புரியுதுங்களா? அப்போ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கம்ஃபர்ட் சாலிடாக அதிகமாக போகுது. நான் என்னத்தம்மா சம்பாதிக்கிறேன், நான் போய் என்னத்தை கம்ஃபர்ட்டாக இருக்க போகிறேன்? இல்லைம்மா, நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்க போகிறாங்க. உங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? பொதுவாக குரு பகவான் வந்து பாருங்கள் 2 மற்றும் 5க்கு அதிபன். அவர் இப்போ 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக்கு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது கொடுப்பார். கவலையே பட வேண்டாம். பட்ட கஷ்டத்துக்கெலாம் நான் இப்போ கொஞ்சம் சுகமாக இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கான அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகுது. இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ நான் ஒர்க்கிங் உமனுங்க, எனக்கு எப்படிங்க இருக்கும்? ராகு 4ஆம் பாவம்மா, கேத்து 10ஆம் பாவம். கேத்து 10ஆம் பாவம் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாக கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பொதுவாக ராகு அப்படின்னாலே இந்த அரபிக் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துடும். கேத்து அப்படின்னாலே நான் அரபிக் கண்ட்ரீஸ், இஸ்லாமிய ஒரு நாடு அல்லாமல் மற்ற நாடுகள் அப்படின்றது வந்துடும். இந்த காலகட்டம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விதமான
அதாவது இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய இது அல்லாத ரிலிஜியஸ் அல்லாத மற்ற நாடுகளுக்கும் போகக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேது 10ஆம் பாவம் அப்படின்போது நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ போயிட்டு ரொம்ப நாளாக நான் ஆஸ்திரேலியாவுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அஃபிஷியலி நான் ஆஸ்திரேலியா அமைச்சிட்டாங்க, நாங்கள் போய் வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். என்ன கேது 10ஆம் பாவம் அப்படின்போது அங்கே நாங்கள் போயிட்டோங்க. ஆனால் எங்களுக்கு பெருசாக அங்கே மனசு லைக்கில் இங்கே இருந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் அங்கே இல்லை. எங்களால் அந்யோன்யமாக வேலை செய்ய முடியல. அங்கே எல்லாருமே ரோபோட் மாதிரி இருக்காங்க. அவங்கவுங்க பாட்டுன்னு வராங்க, அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க, போகிறாங்க, ஜஸ்ட் ஹாய் பை மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. இங்கே இருக்க அந்யோன்யம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்யோன்யம் வேணும்னா வீடியோ கால் பண்ணி வீட்டில் பேசிக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி வெளிநாடு போயிட்டு நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பெண்களுக்கு உண்டுமா. அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆக ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நிறைய நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் நிறைய நல்லது நடக்க போகுது. பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே கடந்த வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத அவப்பேறு, சொல்லு, சில பல டாக்டிக்ஸு, மற்றவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ட்ராப் ஆனீங்க. அது எதனால்? குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்தாருமா. அஷ்டமத்து குருவாக இருந்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கெடுத்தார். ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தாரு நிறைய பேருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேரில் ஒரு அவசொல்லை ஏற்படுத்தினார். குடும்பத்தில் ஒரு மரியாதை குறைவு. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சிட்டிங்க. வேலை செய்கிற இடத்துல ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனையை அனுபவிச்சிட்டிங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த காலகட்டம் குரு பகவானே உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கார். பாக்கிய குருவாக இருந்து கடந்த வருஷத்தில் உனக்கு என்னென்னலாம் நான் தப்பு செஞ்சேன், அந்த தப்புக்கெல்லாம் நான் இப்போ சேர்த்து நல்லது செஞ்சிட்றேம்மா அப்படின்ற ஒரு அமைப்பு. பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? சூப்பர். சரி, இப்போ படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? படிக்கிற குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருமா. நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, சாலிடாக படிப்பீங்க, சக்ஸஸும் ஆவீங்க. 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 3 வருஷமாக நான் நீட் எழுதிட்டு இருக்கேங்க, எனக்கு சீட்டே கிடைக்கல. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட். இப்போ என் குழந்தைய என்ன கேட்பான், நீ எப்பப்பா இந்த நீட் எம்பிபிஎஸ்ஸை மட்டும்தான் சொல்கிற அப்படின்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு படிப்பு அது. மெடிசன் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச படிப்பு, மீதி படிப்பு எனக்கு தெரியாது. அதனால் நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா என் பையன் கேட்குறதுனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும் இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன். இப்போ என்னென்னம்மா பெரிய படிப்பு அப்படின்னாலே டாக்டர் தான். டாக்டர் தான் பெரிய படிப்பு, டாக்டர் படித்தா தான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய அம்மாக்களுக்கு உண்டு. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் 3 வருஷமாக 4 வருஷமாக அதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணி பயங்கரமாக ஹாஸ்டலில் போட்டு படிக்கிறாங்க. அதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பு அப்படின்றதுனால அதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அந்த மாதிரி 3 வருஷமாக நான் எழுதிட்டுருக்கேன், ஃபாரின் போகிறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்படிலாம் இருக்கவங்க செலக்ட் ஆகிடுவீங்கம்மா. ஆக படிப்பில் சக்ஸஸ் அப்படின்றது வரும். நான் ஆல்ரெடி டிகிரி முடிச்சிட்டேம்மா, ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணுறேன். கிடைக்குமா? சாலிடாக கிடைக்கும். இந்த ஊர்லேயே ஹையர் எஜுகேஷன், நான் இங்கேருந்து வந்து பாருங்கள் நார்த்தில் போயிட்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். தாராளமாக கிடைக்கும். நான் எம்டிக்கு 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேங்க, சீட்டு கிடைக்கல, தாராளமாக கிடைக்கும். இப்படி நிறைய விஷயம் படிக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து சக்ஸஸ் அப்படின்றது உண்டுமா. பொதுவாகவே வந்து பாருங்கம்மா, இந்த வருஷம் குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் நிறைய நல்லது தான் செய்ய போகுது. உங்கள் ராசி மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? உங்கள் ராசிக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அதுக்கும் மேலே சனி பஞ்சம சனியாக இருக்கா, சூப்பராக இருக்குமா. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரங்கன்னு சொன்னாலே கொள்கையில் உறுதி. இதுதான் என் கொள்கை, இதுதான் என் பாலிசி, இப்படித்தான் இருப்பேன்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய தைரியம். இதனால வாழ்க்கையில் என்ன சோதனை வேணா வரட்டுங்க, நான் என் பக்கத்து உறுதியை விடமாட்டேன், சின்சியர் உழைப்பை விடமாட்டேன்னு சொல்றவங்க விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசியில் பிறந்த பலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவ் நேச்சராக இருக்கும். காரணம் செவ்வாய் அதிபதி, காலபுருஷனுடைய 8வது வீடு விருச்சிகம். ஒரு ரகசியத்தை சொல்லிட்டோம்னா அதை அவர்கள் மனதை விட்டு வெளியே போகாது. விருச்சிக ராசிக்காரங்க ரகசியமாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது பெண்களுக்கு, விருச்சிக ராசி பெண்களுக்கு, ஒரு மருமகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்ணுக்கு மாமியாரோட ஒத்து போகாது. மாமியாராக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்ணுக்கு மருமகளோட ஒத்து போகாது. இது ஒரு விதி. சந்திரன் நீச்சமடைகிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருட்கடாட்சம் உங்க மேல விழுது. கடந்த வருஷம் நீங்க பட்டிருக்கிற அவமானங்கள் அதிகம், பண இழப்பு அதிகம். ஆன்லைன் மோசடியில் நிறைய மாட்டிக்கிட்ட ராசி விருச்சிக ராசி. நிறைய பேர் சந்திச்சவங்க, சார் இப்படி பணத்தில் ஏமாந்துட்டேன் சார், பணத்தில் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல நேரம். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு, உங்க ராசியை பார்க்கிறார். நீங்க இழந்த கௌரவம், இழந்த புகழ், இழந்த பணம் மீண்டும் வரக்கூடிய காலகட்டம்.
இப்போ நீங்கள் பணத்தை பற்றி பெருசாக நினைக்க மாட்டீங்க. நல்ல குணம் வேணுங்க, நல்ல மனிதர்கள் வேணுங்க அப்படின்னு வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க போகிறது என்றால் நல்லதை தேடக்கூடிய வாழ்வியலாக இருக்கும். என் குடும்பத்தில் அன்பானவங்க, அன்பு தாங்க முக்கியம் நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுங்க, நான் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடணுங்க, எஜுகேஷன் நல்லா வரணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பணத்தை விட இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை திருமண தடை இருந்தால் திருமண தடை இப்போ நிவர்த்தியாயிரும். நல்ல வரன் அமையும், தரமான வரன் அமையும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க சார். அந்த மாதிரி நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் சரி நல்ல முறையில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்பாவுடைய ஹெல்த் சம்பந்தமாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில் பல இடங்களில் பிரச்சனை இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது ஒரு இயற்கை. என்ன உங்களை பிடிவாதம் உங்கள் பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு ஒத்து வராத தன்மை இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல கன்சர்ன் இருக்கும். அது புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா தன பஞ்சமாதிபதி குரு பகவான் உங்கள் மேலே ஒரு நல்ல கன்சர்ன் எப்பவுமே உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணலைங்கிற வருத்தம், உங்களுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு வருத்தம் வந்துச்சு. அவங்க லைஃப் முன்னேறல, அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் கூடி வரல, அவங்க சரியாக படிக்கல, அப்படி எவ்வளவோ வருத்தம். அது எல்லாம் இப்போ நிவர்த்தியாக போதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும். முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கூடி வருமானா கூடி வரும். கல்யாணம் ஆகி எனக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்காங்கிறவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும். அதே போல் பிஸ்னஸ் ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. அதே கதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு இப்போ அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். பயண ஏற்பாட்டாளர்கள், டூர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்மீக சுற்றுலா நடத்தக்கூடியவர்கள் பெரிய வளர்ச்சியை பெறுவீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பெரிய லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல் பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு இப்போ விற்பீங்க. பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு இப்போ விற்பீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு கூடி வரும். அது நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் நல்லா இருப்பீங்க, கல்லூரி சென்று படித்தாலும் நல்லா இருப்பீங்க. இது நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். இப்படி நிறைய நன்மைகள். உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய சாபங்கள் தீர்ப்பதற்கு, பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நேரம். சிலருக்கு குடும்பத்தில் பெரிய முன்னேற்றமே இருக்காது. ஜோதிடரை போய் பார்ப்பீங்க, உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற நேரம். அன்பர்களே, யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குருவித்துறை முருகன் முனையும். இந்த காலகட்டத்தில் குருவித்துறை குரு பகவான், குருவித்துறை குரு பகவானை போய் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசி லக்னம் எப்படி இருக்குது? நீங்கள் இந்த வருஷத்தோட ஒரு ஜாக்பாட். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சொல்லுவோம்ல, கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குருன்னுவாங்க. அந்த 5ஆம் பார்வையாக அவங்கள பார்க்குறாரு. ஸோ நிறைய நல்லது நடக்கும். அந்த விருச்சகம்லாம் நம்மளை எவ்வளோ பேர் முதுகில் குத்திருப்பாங்க. நிஜமாக இருக்கிற 12 ராசி லக்னத்தில் அதிகமாக முதுகில் குத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான். தேலை எப்படி அடிப்பாங்க? கத்தி எடுத்து முதுகில் தான் குத்துவாங்க. அந்த மாதிரி தான் விருச்சகத்தை குத்துறாங்க. ஆனால் இப்போ விருச்சகத்துக்கு நல்ல டைம் சூப்பராக இருக்குது. நிறைய விஷயத்தை ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் டைம் இறங்கி, அது சொல்லுவாங்கள்ல, சார்பேட்டாட சொல்லுவாங்க, நீ இறங்கி ஆடு கபிலான்ற மாதிரி விருச்சகம் வந்து இறங்கி ஆடலாம். எந்தெந்த விஷயத்தில் இறங்கி ஆடலாம். எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதில் ஜெயிப்பீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எதில் இறங்கி முயற்சி பண்ணாலும் ஜெயிப்பீங்க. முக்கியமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விருச்சகம்லாம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் 2 பேர் ஆப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி புதுசாக எதனா ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுறாங்க. எது ஸ்டார்ட் பண்ணாலும் முக்கியமாக ஆன்லைன் பிஸ்னஸ் ஆனால் எதனா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வளரும். இது ஒன்று. சரிங்களா? அடுத்து விருச்சகம் வந்து நிறைய பேர் கோபக்காரங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க, அவங்கள சமாளிக்கிறதுக்கு கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. இருக்கிற ராசிலேயே அதிகமாக தியாகம் பண்ணுறது யாருன்னா விருச்சகம் தான். விருச்சகம் அந்த தேல் வந்து எப்படின்னா, பாப்பா பிறக்கும்போது அந்த தேல் வந்து வயிற்றை கிழிச்சிட்டு தான் வெளியே வரும். அம்மாவோடைய வயிற்றை கிழிச்சு தான் குழந்தைங்க வெளியே வரும்.
அதுக்கப்புறம் அந்த அம்மா தேல் இறந்துடும். அது அந்த அம்மாவுக்கு தேல் தெரிஞ்சும் அந்த ப்ரெக்னென்சி கொடுக்கும். அந்த குடும்பத்துக்காக அதிகமாக தியாகம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ஒன்று. அதே சமயம் ஒன்று கூட்டிகிட்ட பிறகு ஆம்பளை தேடின்னு டக்குன்னு சாவடிச்சிடும் விருச்சகம், வேறு யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு. பழி வாங்குறதும் விருச்சகம் பயங்கரம். சரிங்களா? அதனால் இப்போ விருச்சகம் கிட்ட நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. நீங்கள் சேட்டை பண்ணிங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, இந்த மாதிரி குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுற விருச்சகம் குழந்தை பிறப்புக்கு பெஸ்ட்டான டைம். யாராவது விருச்சகத்தில் வந்து குழந்தை பிறப்புக்கு இப்போ தேடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டைம், தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். விருச்சகமும் சீக்கிரம் வந்து குழந்தை பிறப்பு பெற்றுக்கணும். ஏன்னா அகெயின் காலபுருஷ தத்துவத்துக்கு இதெல்லாம் அடிவயிறு, ப்ரைவேட் பார்ட்ஸ் இங்கெல்லாம் வரும். நிறைய பேருக்கு அந்த இடத்துல நிறைய இஷ்யூஸ் வரும். ஜென்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூஸ் வரும். அதனால் சீக்கிரம் இவங்க குழந்தை பேர் பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்னாலும் நல்லது, இவங்களுக்கு வந்து குருமார்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. விருச்சகம் வந்து ஒரு அமானுஷம், அந்த இன்ஸ்டின்ட்டுன்னு சொல்லுவாங்க. கமல் படத்தில் கூட ஒரு படத்தில் வேட்டையாடி விளையாட்டு சொல்லுவார், ராகவன் இன்ஸ்டின்ட்டுன்னு. அது மாதிரி அந்த இன்ஸ்டின்ட் பயங்கரமாக வேலை செய்யும். சூப்பர். ஒருத்தரை பார்க்கும்போது ஜட்ஜ் பண்ணுறாங்க இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு, கரெக்டாக ஒர்க் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, இதுலேயும் நிறைய அஸ்ட்ராலஜர், ஹீலர், நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, அக்கல்ட் ப்ராக்டிஷனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் தான் புதுசாக கற்றுக்கணும், இல்லை கற்றுக்கின விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னா குருமார்கள் சப்போர்ட் பயங்கரமாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு ஜீவசமாதிகளாக போய் நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமாக கடலோரம் இருக்கும் ஜீவசமாதிகள், பட்டினத்தார் ஜீவசமாதி, பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கடலோரம் இருக்கும் ஜீவசமாதிகள் குருமார்களை வழிபாட்டிங்கன்னா சூப்பராக பவர் ஏறும். இல்லைன்னா நீர்நிலை, இப்போ எல்லாரும் நம்ம தமிழ்நாடு பீச்சோரம் வந்துட முடியாது. உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த நீர், பழைய கோவில் எல்லாத்துலேயுமே குளம் இருக்கும், அங்கே ஜீவசமாதி இருக்கும். அந்த தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏறும். சரி, இதில் இப்போ இதெல்லாம் சூப்பர் சார், இதிலலாம் நான் ஜெயிக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறேன்? இதில் நம்ம ஜென்ரலாக நம்ம இது வந்து செவ்வாய் வீடு, முருகன் தான் சொல்லுவோம். சரிங்களா? முருகன், இதுவும் நீர் வீடு. இது வந்து பெண் வீடு, நீர் வீடு. முருகனுடைய நீர் வீடுனா என்னது? நீங்கள் வந்து திருச்செந்தூர் கடல் பக்கத்தில் இருக்க ஒன்று. சரி, எல்லோரும் திருச்செந்தூரே போனால் எப்படி சார், மீதி 5 வீடு இருக்கே சார், அதில் என்னன்னு சொல்லுங்கள் சார்னா, நீங்கள் வந்து இது பண்ணலாம். நம்ம திருப்பரங்குன்றம்லேயே சரவண பொய்கை இருக்கும். திருப்பரங்குன்றம்ல கிரிவலம் வரலாம். சரவண பொய்கை போயிட்டு வாங்க. சரவண பொய்கை பக்கத்துலேயே சூட்டுக்கோள் சாமியார் 2-3 ஜீவசமாதி இருக்குது. எல்லாரும் போய்ட்டு முருகனை மட்டும் பார்த்து அரோகரான்ட்டு வந்துடுறோம். அந்த முருகன் கோயிலில் பவர் யார் தராங்கன்னா சித்தர்கள். மச்சமுனி இருக்கார், சூட்டுக்கோள் சாமியார் இருக்கார், சுருட்டு சாமியார் இருக்கார். ஒரு 3 ஜீவசமாதியாவது அந்த கோவிலில் இருக்கும். சரவண பொய்கை பக்கத்தில் வரும். அங்கெல்லாம் போயிட்டு வாங்க, ஒன்றும் பவர் ஏறும். இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் மூலவரை பார்த்தா வந்தன்றதை தாண்டி அந்த இடத்துல எது பவர் தருது. ஏன்னா இது எதுக்கு முக்கியமாக விருச்சகத்தை சொல்கிறேன், விருச்சகத்தை தேடி ஆராய்ச்சி பண்ணி அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் விருச்சகத்தை சொல்கிறேன், இதை தேடி போங்க, ஜீவசமாதிகள் வழிபாடு பண்ணுங்கள், பயங்கரமாக வளருவீங்க. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா நல்லதுமே இருக்குது. அதாவது பர்சனலாக உங்களுக்கு வந்து லவ் செட் ஆகுறது, குழந்தை செட் ஆகுறது, கல்யாணம், இதுவும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் முயற்சி எடுக்கிற எல்லா விஷயமும், ஒரு குருமார்கள் மென்டார் சப்போர்ட் வேணும்னாலும், இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கோ ஆன்லைன் பிஸ்னஸில் வெல்லணுன்னாலும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து நம்ம என்ன தான் விருச்சகத்தை திட்டினாலும், இவங்க கோவமாக பேசுவாங்க, வெடுக்குன்னு பேசுவாங்க நினச்சாலும், அவங்க மனசு வந்து ரொம்ப ஏங்கும். லவ்வுக்கெல்லாம் ரொம்ப ஏங்கும். லவ் கிடச்சிதுன்னா அவங்க எதனா ஒன்று பேசி சொதப்பி விட்ருவாங்க, ஆனால் மனசுள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அது அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல லவ் செட் ஆகணும்னாலும் சூப்பரான டைம் இது. முக்கியமாக யாருன்னு பார்த்தா இந்திரன்னா கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி. லவ்வுக்கு இந்திரன்லாம் சொல்லவா வேணும்? ரொமான்ஸ் ஆகுங்க அவங்களாம். சரிங்களா? என்ன கொஞ்சம் அக்ரெசிவாக ரொமான்ஸ் காட்டுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ லவ் செட் ஆகணும்னாலும் இது நல்ல டைம். யாருக்காவது லவ் செட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறங்க. ஏன்னா உங்களை லவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஆப்போசிட் பார்ட்டி தான் கஷ்டம். அப்படி ஒருத்தர் 1 வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாருன்னா கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் தான் உங்கள் லைஃப் சோல் பார்ட்னர். வெரி சிம்பிள். ஸோ இந்த வருஷம் நீங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் அதிகமாக போடுங்க. மஞ்சள் கலர், வெண்பட்டு, முக்கியமாக மஞ்சள் கலர் போடுறது ரொம்ப நல்லது. நவகிரக கோயிலில் குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் மூக்கடலை மாலை போடுறதோ, நெய் விளக்கு ஏற்றுறதோ, இல்லை மஞ்சள் மூக்கடலை தாளித்த மஞ்சள் மூக்கடலைலாம் அன்னதானமாக கொடுப்பாங்க. இப்போ நான்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் நங்கன் ஆஞ்சநேயர் கோயிலில் சுண்டல் சாப்பிட்டே உடம்பு வளர்த்துவேன்.
அங்கெல்லாம் சுண்டல் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி அன்னதானமாக கொடுக்கவே உங்களுக்கு குருவோடைய சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளரும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலே 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.